கல்லூரி படத்துல அறிமுகமா இருந்தா கூட உங்களுக்கு அடையாளத்த குடுத்த படம் நாடோடிகள் தான். கல்லூரி 100 நாள் ஓடுனதுனால நாடோடிகள் கிடைச்சுச்சு. ம். நாடோடிகள் அத விட பெரிய வசூல ஆமா. ஈட்டுனதுனால, கல்லூரி கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சிருச்சு. ஆனா கல்லூரி உலகமெங்கும் 200க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன் ரிலீஸ். சங்கர் சார் பண்ணதுனால, நாடோடிகள் வாய்ப்பு அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணன் கல்லூரி பார்த்துட்டு, நம்மள மாரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ம். சொல்லியிருந்தாங்க. "நல்லா உடம்ப ஏத்துடா" அப்படின்ட்டு இருந்தாரு. நான் நல்லா 6 வேள சாப்பாடு 55 கிலோ, 72 கிலோ மாறுனேன். அப்பா! 6 வேள சாப்பாடு, நல்ல ஜிம் ஒர்க் அவுட் நல்ல கொஞ்சம் அம்மா வந்து கொஞ்சம் வெளியில குடுத்து வாங்க எல்லாத்தையுமே வந்து வாங்கி, வாங்கி வசூல் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்பு ஏத்தி வச்சிருந்தேன். மொத நாள் வந்து உதயத்தில ரிலீஸு. பாலாஜி சார் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த உடனே, "டேய்! என்ன என்ன வேரியேஷன்?" ஏன்னா அவரு இப்படி 55 கிலோல ஒரு ஒரு ஒல்லியா ஒரு 17 வயசு பையன பார்த்துட்டு, அடுத்து ஜஸ்ட் 1 1/2 இயர்ஸ்ல மறுபடியும் இப்படி ஒரு சேஞ்ச் ஓவரு. அ வேற லெவல்ல இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வந்தோனே எப்படி கல்லூரியில வந்து வேவியல் கொடி தூக்கி பறக்க விட்டாங்களோ, அதே மாரி இதுல வந்து அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சுட்டாங்க. செம்ம ஆக்டிங் அப்படின்னு. அது எனக்கு 2வது படம் அந்த மாரி. அடுத்து 3வது படம் வந்து தூங்கா நகரம். அ Cloud 9 மூவிஸு. அ என்ன ஒண்ணு அது 60 நாள்ன்றது 100 நாள் ஆகி 1 வருஷம் ஆனதுனால, சில பல தியேட்ரிக்கல் ஐ மீன் டேட்ஸ் மிஸ்ஸுனால நெறைய படங்கள் என்னால பண்ண ம். முடியாம போயிருச்சு. அது ஒண்ணு வருத்தம். பட் இருந்தாலும், மொத 3 படமுமே 100 டேஸ் போனது எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் தான்.